எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கட்டின பயிரை வச்சு எப்படி நம்ம ஒரு அடமாவு செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியாக ஹை ஃபைபர் உள்ள அடமாவு எப்படி செய்யலாங்கிறத குறித்து பார்க்கலாம். லாஸ்ட்டு போட்ட தால் மக்னி வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் பயிர் வகைகளை ஆல்ரெடி 1.5 days முளைக்கட்ட வச்சு எடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் ஒரு 5 minutes தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மில்லட் வெரைட்டிஸும் இது கூட ஊற வச்சுருக்கேன். ரைஸும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதெல்லாம் மில்லட் ரைஸ் இதெல்லாம் முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். இதை நான் முந்தின நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஊற போட்டேன்னா காலையில் 6 மணிக்கு ஏர்லியாக அரைச்சி எடுத்துடுவேன். இதுதான் இதோட டைமிங். நான் இந்த கிளாஸில் எல்லா அளவும் எடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த கிளாஸில் 1/2 glass அளவு லிட்டில் மில்லட், அதாவது திணை, பனிவரகு ஏதாவது ஒரு வெரைட்டி ஆர் உங்களுக்கு 2 வெரைட்டியுமே 1/2 glass எடுத்துக்கலாம். அப்புறம் ராஜ்மா முளைக்கட்டுனது கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் சோளம், வெள்ளை சோளம் 1 glass இதில் எடுத்துருக்கேன். இது கூட ரெட் ரைஸும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இதை நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துகிறேன். அரிசி வகைகள் பார்க்கும்போது அதே நான் காமிச்ச கிளாஸில் ஆல்மோஸ்ட் 1.5 glass இட்லி அரிசியும் 1/2 glass பச்சரிசியும் எடுத்திருக்கேன். முளைக்கட்டின பயிரை இப்படி நீங்கள் முளைக்கட்டி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அடமாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை 5 minutes ஊற வச்சுட்டு மில்லட் அண்ட் ரைஸ் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாவை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் உடனடியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ரெடி ஆகிடுச்சு. இது கூட பெருங்காயத்தூள் இல்லைன்னா ஜீரகத்தூள் போட்டு இலக்கி எடுத்துக்கலாம். அரைச்ச உடனே நீங்கள் மாவை யூஸ் பண்ணலாம். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாவை மினிமம் ஒரு 2 or 3 days யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த அடை மாவு ஒரு நாள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.